நம்பிக்கை அண்ட் என்னை தேடி வந்து என்கிட்ட இருந்து அந்த நம்பிக்கை அது எல்லாத்தையுமே நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் சாகர் சார் அண்ட் ரூபக் ப்ரோ ஃபாரின்லேயே தான் இருப்பார், ஆனால் ஷூட்டிங் எல்லாமே கரெக்டாக பக்காவே நடந்துடும். தேங்க்யூ சார். மெயினாக ஏன்னா இந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எனக்கு கதை கேட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது வந்து ரொம்ப பொறுமை தேவை இந்த படத்துக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா ப்ராஜெக்டாக கொஞ்சம் பெருசு, டைம்லைனும் ஒவ்வொரு டைம்லைனில் ஷூட் பண்ணணும். ஸோ நம்பி வர எல்லாருமே அந்த ப்ராஜெக்டில் அவ்வளோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து அந்த தேர் இழுக்கிற மாதிரி தான். ஸோ அவ்வளோ பொறுமை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு, சாகர் சார் அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக யுவன் சார் வந்து எனக்கு வந்து நான் சத்ரியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் விக்ரம் பிரபு சார் கூட. அந்த படத்தோட அதில் வந்து எனக்கு ஒரு சாங் இருந்தது, அப்புறம் எடிட்டில் போயிடுச்சு. டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு படம், ஆனால் பாட்டெல்லாம் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வழி இருக்குமோ அதெல்லாமே அந்த டைமில் இருந்தது. சார் நான் பார்க்கும்போது கூட அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். பட் மேபி அந்த இதெல்லாமே சொல்லுவாங்கள்ல, சிம்பிளாக தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி நடக்கலன்னா பின்னாடி பெருசாக நடக்கணும். நான் அப்போல்லாம் நிஜமாவே ஏதோ சும்மா நம்ம அழுதுடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி தான் நினப்பேன். நிஜமாவே அதெல்லாம் உண்மைதான் போல். அன்னைக்கு அது நடக்காதது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ அதை விட இன்னைக்கு இசை யுவன் சங்கர் ராஜா அந்த பேர்லேயே முடிஞ்சிருச்சு, நம்ம ஆசை நிறைவேறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அதை ட்ரெய்லர்லேயே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. படம் பார்க்கும்போதும் நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து எழில் அண்டு பிரதீப் ப்ரோ. எழில் எனக்கு வந்து இளன் வரும்போதே ஆக்சுவலாக கதை கேட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது எழில் சொன்னாப்புல. எனக்கு எழில் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு 100% கான்ஃபிடென்ஸ் அங்கேயே ஆயிடுச்சு, இந்த ஓகே படம் எப்படி வரும் அப்படிங்கிறது. ஏன்னா டாடா எழில் தான் டிஓபி. எனக்கு ஸ்டாரோட நாங்கள் ஃபஸ்ட்டு பாம்பேல தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். பாம்பே முடித்து அந்த ப்ராசஸ்லையுமே சரி, ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங்கும் சரி, இப்போது ஒரு டெக்னீஷியனை வந்து என்னால் இப்போ பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா எழில் வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்ன மாதிரி இங்கே வர முடியல, இன்னொரு பெரிய படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். அதுவே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எழில் அண்ட் பிரதீப் ப்ரோ. எல்லாருமே சொல்லிட்டாங்க ட்ரெய்லரு தெரிச்சிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி டச்சுக்கு. அண்ட் விக்கி மாஸ்டர் ஸ்டண்ட் சின்ன போர்ஷனாக தான் இருக்கும். பட் ஆனால் எங்களுக்கெல்லாம் இது படமே ரொம்ப யதார்த்தமாக அந்த ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு கதை தான். அந்த கதையிலையும் ஒரு ஸ்டண்ட்னாலுமே ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் இல்லைன்னு எல்லாமே பேசி தான் மாஸ்டர் கிட்ட கேட்டிருந்தோம். அதை வந்து ரொம்ப சூப்பராக ஒரே நாளில் வேற எங்களுக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ விக்கி மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வினோத் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இன்ஸ்டாகிராம் கோட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு ஓடிட்டீங்க. தேங்க்யூ. அடுத்தது சதீஷ்னா, சாண்டினா அண்டு லீலா மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு எப்பயுமே ரொம்ப எனக்கு ஒரு பயம் அப்படின்னா டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான். ஏன்னா எனக்கு என் நடிப்பு மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து டான்ஸில் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் நிறையா தேவை. உடம்புக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மைண்டுக்கு போய் வரணும், அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ரிஹர்சல்ஸ்லாம் போய் அவங்க எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே. அண்ட் முக்கியமாக